நேற்று நடந்த விஷயம் அது ஒரு விபத்தே அல்ல. ஸ்ட்ரீம் நீராவி ஒரு கேஸ்கட் உடைந்ததனால் அந்த நீராவி வெளியே வருது. பாய்லர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியாக நேற்று ஒரு 10 மணி அளவுல எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரீம் அந்த டம்மியோட கேஸ்கட் லீக் ஆயிருக்கு. அது கொஞ்சம் ஹீட்டா வர்ற ஸ்ட்ரீமுங்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா இதாகி அந்த டம்மி முற்றுமா விலகி போனதுனால அந்த ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல வெளியே போயிருக்கு. அது ஒரு 500-600 மீட்டர் லைன், அது 500-600 மீட்டர் லைன், அந்த ஸ்ட்ரீம் லைன் எல்லா பிளான்ட் ஃபுல்லா போகும். அப்போ ஒரு இடத்துல வெளியே போகும்போது அது வெளியே அந்த லைன்ல உள்ள கச்சடா கூட எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஏதாவது துரு பிடிச்சு இருந்துருந்துச்சுன்னா எல்லாம் அடிச்சு வெளியே வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அது. இதுல எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு 300 பேருக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல நேற்று வேலை பார்த்தவர்கள் 300 பேர். அந்த 300 பேரும் நேற்று நடந்தது விபத்து அல்ல. எங்க கம்பெனி ஒரு சிறு நிர்வாகம், சிறிய ஏரியா. இதே மாதிரி பெரிய கம்பெனிகள் 10 ஏக்கர் இடமா இருந்தா ஸ்டீம் லீக் வர்றது சகஜம். இப்போ ஒரு தண்ணி பைப் உடைஞ்சிருது, ப்ரெஷர்ல எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உடையும் போது அதுல உள்ள செம்மண், அது உள்ள படித்திருக்க செம்மண்லாம் சேர்ந்து வெளியே வரும், தண்ணி வெளியே வருது. இதே மாதிரி நீராவி வெளியே வந்தது. நேற்று நடந்தது நீராவி வெளியே வந்தது. எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்க 300 பேரும் எந்த ஒரு பாதிப்புல, ஒரு சின்ன தும்மல் கூட இல்லை அவங்களுக்கு. ஆனால் இதே சில மிஸ்கிரியன்ஸ், அதாவது இந்த குடியாடு மக்கள் நல்ல மக்கள். அந்த குடியாடு மக்கள்ல ஒரு 2-3 குடும்பம், ஒரு குடும்பம் 3 குடும்பம் 4 குடும்பம் 3 குடும்பம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவங்களோட ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னா பஸ் உடைச்சு குண்டாஸ்ல போயிட்டு வந்தவங்க. ஒரு பையன் அவன் கஞ்சா வியாபாரி. இன்னொரு பையன் அவங்க எல்லாம் மிரட்டி கான்ட்ராக்ட் எடுக்கணுங்கிற துணிவோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தினகரன் ஒரு பையன். சந்திரசேகர், வைத்தியநாதன், தினகரன், குகனோட பையன் இப்படி ஒரு 4-5 அந்த குடும்பங்கள் மட்டும் அந்த 3 குடும்பம் அவங்களோட பேக்ரவுண்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டான்பேக் ஏத்த மாதிரி ஒரு பஸ்ஸை, கவர்மெண்ட் பஸ்ஸை கொளுத்திட்டு குண்டாசுல போயிட்டு வந்தவங்க. எந்த கம்பெனில வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நான் ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு, அதுல சிவராமன் ஒரு பையன் 40 வயசு தாண்டி மேரேஜ் ஆகாம இருக்கான். வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கறாங்க, ஏதாவது கொடுங்கன்ட்டு நானே அவனை கான்ட்ராக்டரா உருவாக்குறேன். நானே அவனை கான்ட்ராக்டரா உருவாக்கி எல்லா லைசன்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து ஆள் சப்ளை பண்ண சொல்றேன். ஆனா அவனுடைய நடவடிக்கை லாஸ்ட் இன்சிடென்ட்லயும் அவன்கிட்ட வேலை பார்த்த பையன்களை செய்த தவறுதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன பாதிப்பு. அதனால அவனுடைய நடவடிக்கை சரியா ஆள் கொடுக்கறது இல்லை. அதுக்கு பிறகு ஏதாவது எங்க ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை போய் மிரட்டுறது. அதனால அவனுடைய ஆட்களை இப்போ ஒரு 6 மாத காலமாக 50 பேர் கொடுத்ததை 20 பேரா குறைச்சோம். அதுக்கு பதிலாக 2 கான்ட்ராக்டர், பக்கத்து குடிகாடுல இருந்து ஒண்ணு, காரைக்காடுல இருந்து 2 கான்ட்ராக்டர் போட்டோம். அப்படிப்பட்ட சமயத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவனுடைய அண்ணன் வைத்தியன் போன் பண்றாரு. எங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும், எங்க அதை விசாரிச்சுக்கிடுங்க. சிவராமனுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கலன்னா இந்த இடத்துல கம்பெனி நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு மிரட்டுறாரு. தினகரனும் அதுல ஒரு ஆளு, அதுல அந்த ஒரு கஞ்சா வியாபாரி, அவன் பேர் என்னதுமா, அவன் பாலகிருஷ்ணன், அவனும் அதுல ஒரு சம்மந்தப்பட்ட பையன். இவங்கதான் எங்க ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்க நல்லா வேணா யார்ட்டையும் விசாரிச்சு பாருங்க, எல்லா பிள்ளைகளும் உள்ள இருக்காங்க. இது 500 மீட்டர் தள்ளி போய் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கணும்னா இவங்களுக்கு பிளான்டு கிரைம். இவங்க பிளான்டு கிரைம். இதுல பாலகிருஷ்ணன், சந்திரசேகர், குகன் பையன் பேர் என்னதுமா, சூர்யா தானே. அந்த 3 பேரும் உள்ள செக்யூரிட்டி அடிக்கிறாங்க, ஹெச்ஆர் இழுத்து வெளியே கொண்டு போய் அடிக்கிறாங்க. ஹெச்ஆர் வெளியே இருந்து நான் எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு. நான் இப்பதான் நான் வந்ததுனால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு. அந்த நொறுங்கி கிடக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை நீங்க போட்டோ எடுத்தா உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாம அதுல ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டரேட், அந்த காரைக்காடு தம்பி, அவர் பேர் என்னது, முத்துக்குமார். அவரு போய் சொல்றாரு, நீங்க வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும், இது நீராவி வெளியாயிட்டுடா, நீங்க எதுக்கு நீங்க வாரீங்கன்னு சொல்லும் போது அவனை அடிச்சு மூக்க உடைச்சு அவன் ஆஸ்பத்திரியில இருக்கான். மூக்கு உடைஞ்சு பிராக்சர்ல ஆஸ்பத்திரியில இருக்காரு. அவரு காரைக்காடு இந்த பக்கத்து வில்லேஜை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த வில்லேஜ். இப்ப இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு
அந்த தினகரன்கிற கான்ட்ராக்ட் எங்களுக்கு ஒரு 2-3 வருஷமா நாங்க கொடுத்துருந்தோம் ஆரம்பத்துல. அவருடைய மால் பிராக்டிஸ், நிறைய டபுள் பில்லிங், மிரட்டி கீழே இன்ஜினியரை மிரட்டி வேலை பில்லை போடுறது. இது அவங்க 1-2 பேர் மிரட்டி இருக்காங்க, மற்றவங்க எங்கிட்ட சொன்னதுனால கூப்பிட்டு அதை எங்க ஆடிட் டீம் போட்டு நிரூபிக்கப்பட்டதால் இவர் பொய்யான பில்கள் போட்டு ஏமாத்த விருப்பப்படுறதுனால அவனை நாங்களே டெர்மினேட் பண்ணி அனுப்புறோம். அவன் இதுக்கு முழு காரணம் அந்த காரணம் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.